இஸ்லாமிய நண்பர்கள் இந்த மாதம் நோன்பு வைக்கிறாங்கனாலே இந்த ரெசிபி தான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை, அது நோன்பு கஞ்சி தான். நான் வீட்டிலேயே ட்ரை பண்ணேன், இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெந்தயம், 4-5 சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்துக்கறி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்துக்கறியெல்லாம் வச்சு ட்ரை பண்ணலை. ஆனால் கறி ஆட் பண்ணாமையே நோன்பு கஞ்சி ரொம்ப அருமையாக வந்திருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா வாசனை போனதுக்கப்புறம் இந்த ரைஸ் குவான்டிட்டிக்கு தேவையான அளவு நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து ஒரு கலவல் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த ரைஸு, பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். யூஸ்வலாகவே நோன்பு கஞ்சி நோன்பு மாதத்தில் எங்களுக்கு ஃப்ரீ டொனேஷன்ஸ்லேயே நிறைய ஷாப்ஸ்லேருந்து கிடைக்கும். இருந்தாலும் எனக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும், நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டிலையே ட்ரை பண்ணேன். குக்கர் நல்லா விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக ஒரு என்ரிச்மெண்ட்காக கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் திக்னஸாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நோன்பு கஞ்சி, ஆனியன் சமோசா எப்படி ஒரு காம்பினேஷன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.